கிங் ஆஃப் தமிழ் ட்ராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போறோம். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவளோட பேரு ஜூயா. இப்போ ஜூயா பாத்தீங்கன்னா ஒரு கிளப்ல உட்காந்துட்டு இருக்க. அந்த முன்னாடி உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காளே அவதான் என்னோட தங்கச்சி அப்படின்னு இவ அவளை பத்தின இன்ட்ரோ தான் கொடுத்துட்டு இருக்கா. இப்போ அவ தங்கச்சி ட்ரிங்க்ஸ் பண்ண உடனே அதே இடத்துல போதை ஏறி ஒரு மாதிரி நடக்க முடியாத மாதிரி ஆக ஹிரன் தான் இவளை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப இந்த தங்கச்சிக்காரிய ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு இவன் எங்க அம்மாவோட 2வது புருஷனுக்கு பிறந்த பொண்ணு, என் அப்பாவோட சொத்துக்கா நீ ஆசைப்படுற, அது கண்டிப்பா உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவளை அங்க போட அந்த இடத்துல கேமரா தான் இருக்கு. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா என் அப்பாவோட சொத்துல இருந்து நயா பைசா உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்துட்டு இருக்க. இப்ப என்ன யோசிக்கிறானா, இவ எந்த பையன் கூட ஒன்னா ஸ்டே பண்றான்னு பார்த்தே ஆகணுமே அப்படின்னு வச்சுட்டு ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா வரா. வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. கட்டி போட்டது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு செண்டையுமே வச்சுட்டு போயிடுறாங்க, ட்ரக்ஸ் மாதிரி. இப்ப இவ உள்ள போயிட்டு கேமராவை ஆன் பண்ணிட்டு இருக்கா. என்னோட தங்கச்சி கூட தானே நீ ஸ்டே பண்ண, அவதான் உன்னை இப்படி பண்ணா, உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு ஹீரோ சொல்ல. இப்ப அவளை பாத்தீங்கன்னா தண்ணி எடுத்து ஹீரோட மூஞ்சிலே துப்பிடுறா. என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க, ஒழுங்கா கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு, இல்லன்னா காலை கட்டி போட்டுருவேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் கை கட்ட அவுத்துட்டு ஹீரோனை புடிச்சுக்கிறான். உனக்கு எவ்வளவு தைரியம் என்கிட்ட இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்க, நீ பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா, இந்த ரூமுக்குள்ள வந்தது அப்படின்னு சொல்லி ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சிக்கிறான். இப்பதான் இவளுக்கு ஒரு விஷயம் தோணுது, என்னாச்சு ரொம்ப ஹாட்டா இருக்கு இந்த இடம் அப்படின்னு யோசிக்க என்னடான்னு பார்த்தா ட்ரக்ஸ் வேலை செய்ய ஆரம்பிக்குது. இப்ப அவங்க 2 பேரும் நைட்டு ஒன்னாவே ஸ்டே பண்றாங்க. அடுத்த நாள் விடிஞ்சு உனதான் இவளுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியுது. இப்ப அவளை பாத்தீங்கன்னா கண்டிப்பா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, அடுத்த தடவை பார்த்தனா நானே உன்னை கயிறு கட்டி தொங்க விட்டுருவேன் அப்படின்னு இவ ஹீரோவை திரிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. இந்த தங்கச்சிக்காருக்கு கல்யாணம் போல. நேத்து நைட்டு பார்ட்டில இருந்தாங்களே அது பேச்சுலர் பார்ட்டி தான் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அந்த பார்ட்டில தான் இவ இப்படி பண்ணிருப்பா. இப்ப அந்த இடத்துல தங்கச்சிக்காரி யார் கூடவும் ஒன்னா இருக்க மாதிரி போட்டோவை பார்க்க இவள பாத்தீங்கன்னா இது நான் கிடையாது, யாரோ வேணும்னே பண்ணிருக்காங்க, என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. உன்னை எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஒரு ரெக்கார்டை போட்டு காட்டுறா. என்னடான்னு பார்த்தா அந்த ரூம்க்கு ஹீரோயின் அனுப்புறதா தான் இவளோட பிளான். அந்த விஷயத்த ஹீரோயின் கண்டுபிடிச்சதுனாலதான் இவளுக்கு பதிலா அவளோட தங்கச்சியே அனுப்பி வச்சுட்டா. இப்ப அந்த ரெக்கார்டை போட்டு காமிக்க, நான் உன்னை என்னோட சொந்த தங்கச்சின்னு நினைச்சேன், நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ இந்த விஷயம் எப்படி இவளுக்கு தெரிஞ்சது, யாரு போட்டு விட்டாங்கன்னு தெரியலையே அப்படின்னு தங்கச்சிக்காரி முழிச்சிட்டு இருக்க. இப்ப அவளை கட்டிக்க போற பையனை பாத்தீங்கன்னா, நீ எதுக்காக அவன் மேல இப்படி பொய்யான பழிய போடுற, கண்டிப்பா அவ அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்னோட தங்கச்சிய ரொம்ப பிடிக்குன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்துச்சுன்னா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினோட அம்மாவை பாத்தீங்கன்னா ஹீரோயினை அரைஞ்சிடுறாங்க. எதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா அவங்க 2 பேர்கிட்டே மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா நான் உங்களோட சொந்த பொண்ணு, உங்களுக்கு ஏன் மேல நம்பிக்கை இல்லையா, அவ்வளவுதான் நீங்க நம்புறீங்களா, நீங்க இந்த அளவுக்கு என்ன வெறுப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு இவ ஃபீலிங்கோட சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மா மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா என்னோட ப்ராப்பர்ட்டி ரொம்ப அடி வாங்கும், கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் உன்னை வீட்டை விட்டே துரத்திடுறேன் அப்படின்னு ஹீரோயின் மேல செம கண்டாயிட்டு இருக்காங்க. உண்மையாவே இவங்க தான் அம்மாவான்னு எனக்கே கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு இவன் மேல வெறுப்பாயிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க அம்மாவை பாத்தீங்கன்னா தங்கச்சியை கூட்டிட்டு தனியா வர ஹீரோயினுக்கு அழுகையா வந்துட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் நான் தான் மூத்த பொண்ணு, ஆனாலும் அம்மாவுக்கு என்னை விட அவன் மேலதான் பாசம் அதிகம் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா என்ன வீடியோடியது, அந்த வீடியோல உள்ள பையனுக்கும் உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, மா எந்த சம்மந்தமும் இல்லம்மா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. சரி இந்த கல்யாணம் நின்று போச்சேன்னு நீ ஃபீல் பண்ணாத, ஃபின் ஃபேமிலி ஃபாரின்ல இருந்து ரிட்டர்ன் வர்றாங்க, அவங்க பையனுக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்க, அவன் எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியும்ல, நீ மட்டும் ஒழுங்கா நடந்துகிட்டனா அவனை கரெக்ட் பண்ணலாம், அவனை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ற வழிய பாரு, அதுக்கப்புறம் இந்த ஊர்ல மிகப்பெரிய பணக்காரி ஆயிடலாம், இந்த கூவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, இவனை நீ கழட்டி விட்டுரு, இவெல்லாம் உனக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த இடத்த விட்டு போக, அப்பா ஃபின் ஃபேமிலி வராங்களா, அவனை மட்டும் நான் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா இந்த ஊரே எனக்கு தான் அடிமை அப்படின்னு இவ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயினோட போனுக்கு ஹீரோ தான் கால் பண்றான். இப்பவே கால் பண்ணி எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, யாரையா நீ அப்படின்னு இவ கேக்குறா. யாரையா நீயா, அதுக்குள்ள எல்லாத்தையும் மறந்து போயிட்டியா, நேத்து நைட்டு என் கூட ஒன்னா இருந்தால பெட்ல அந்த பையன் தான் பேசுறேன்,
உனக்கு ஒரு அட்ரஸ் அனுப்புறேன், அந்த அட்ரஸ்க்கு மறக்காம வந்து சேரு, உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போனை வைக்க இவளுக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த பக்கம் ஹீரோ போனை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தாத்தாவை பாத்தீங்கன்னா, ஏண்டா என் மருமக கிட்ட இப்படியா நீ பேசுவ, ஒழுங்கா நடந்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தாத்தா, நான் அவளை ஒரே ஒரு தடவை தான் மீட் பண்ணிருக்கேன், அவளை போய் மருமகன்ட்டீங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் நல்ல பொண்ணா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனது டைமா? ஆல்ரெடி அந்த பொண்ணை பத்தின எல்லா டீட்டெயிலும் விசாரிச்சுட்டேன், ரொம்ப நல்ல பொண்ணு, பேக்ரவுண்டு நல்லா தான் இருக்கு, அவ தான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும், வேற ஏதாவது பேசினா உனக்கு குடும்பத்தை விட்டு துரத்திடுவேன் தலைமொழிகிட்டு அப்படின்னு சொல்ல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த கிழவங்கிட்ட பேசி புரிய வைக்க முடியாது அப்படின்னு அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இப்ப தாத்தா ஒரு பிரேஸ்லெட்டை கொடுக்குறாரு, இதே மருமகளோட கையில போட்டு அவளை கூட்டிட்டு வரணும், சீக்கிரமே எனக்கு பேர குழந்தைங்க வேணும், அதுக்கான வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தலைவர் என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி செஞ்சிடுறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, மருமக கிட்ட பேசும்போது பார்த்து பேசு, ஏதாவது சண்டை கிட்ட போட்டோன்னா பீச்சு போடுவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறான். இப்ப ஹீரோட அசிஸ்டண்ட பாத்தீங்கன்னா, தாத்தா எதுக்காக இந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, ஆனா நேத்து நைட்டு எதுக்காக தாத்தா இந்த பொண்ணோட தங்கச்சி இருந்த ரூமுக்கு பாஸ் அனுப்பி வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. எல்லாம் ஒரு காரணமா தான்டா அப்படின்னு தாத்தா இப்ப ஒரு பிளாஷ்பேக்கை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. என்னடான்னு பார்த்தா ஹீரோக்கு சின்ன வயசுல இருந்து பொண்ணுங்களாலே அலர்ஜி, ஸ்கூல்ல கூட ஒரு பொண்ணு வந்து இவன் கீழே விழுந்துட்டானே அப்படின்னு பாவப்பட்டு தூக்கம் வந்தா அவளை தள்ளி விட்டுருவான் ஹீரோ, என்னை தொடாத தள்ளிப்போ அப்படின்னு. தாத்தாவும் ஹீரோ கிட்ட நிறைய பொண்ணுங்களை அனுப்பி வச்சிருப்பாரு, ஆனா எல்லா பொண்ணையுமே ஹீரோ துரத்தி விட்டுருப்பான், ஏன்னா அவன் உடம்பு ஃபுல்லாவே அழைச்சி வந்திருக்கும். ஆனா ஹீரோயினை டச் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோக்கு எதுவுமே ஆகல. சோ இவதான் அவனுக்கு கரெக்டான மேட்ச் அப்படின்னு தாத்தா முடிவு பண்ணிட்டு தான் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கவே பிளான் பண்றாரு. இப்ப இந்த பக்கம் ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்க, அவனை பாக்குறதுக்காக ஹீரோயின் தான் வரா. இப்ப அவ வந்து காசு எடுத்து வச்சுட்டு இது போதுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ ஹீரோயினே பாக்குறான். ஓ இது பத்தாதா அப்படின்னு சொல்லி இவ இன்னும் கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சிட்டு இருக்க. உனக்கு என்ன பார்த்தா அந்த மாதிரி தெரியுதா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா, என்னை எதுக்காக எங்க கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. எதுக்காக கூப்பிட்டேனா, நேற்று நைட்டு நடந்த விஷயத்துக்காக ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏண்டா என் தங்கச்சி கூட ஒன்னா இருந்துட்டு எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்க போறியா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, உன பிச்சு போடுவேன் அப்படின்னு இவ கையை நீட்டி பேசிட்டு இருக்க. ஹீரோ அந்த கையில பிரேஸ்லெட்டை போட்டு விட்டுறான். இன்னும் 3 மாசத்துல நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு பொண்டாட்டி ஆகணும், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன்ன மாதிரி ஒரு ஆளெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. பைத்தியமா, இங்க பாருடி, நான் தான் உனக்கு புருஷன், நீ தான் எனக்கு பொண்டாட்டி, தேவையில்லாம ஏதாவது பண்ணன்னு வச்சுக்கேன் உனக்கு கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி நீ ஏதாவது பேசுறதுனா பேசிக்கிட்டு கேட, ஆனா நான் ஃபோன் பண்ணும்போது மறக்காம எடுக்கணும், புரிஞ்சுதா, என்னோட காலை அட்டன் பண்ணாம விட்டேன்னா உன்னை பீச்சு போடுவேன் அப்படின்னு சொல்ல. டேய் என்னடா நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க, அன்னைக்கு நான் ஏதோ தெரியாதனமா உன்னோட ரூம்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல. தெரியாதனமா வந்துட்டியா, நீ பாட்டுக்கு உள்ள வந்து என்னை தொட்டு தொட்டு பேசிட்டு என் மூஞ்சிலே தண்ணி துப்பிட்டு போவ, நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனாடி அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அப்படியே பிளாஷ்பேக்குள்ளதான் போறாங்க ரெண்டு பேரும். இப்ப ஹீரோ அதை யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றானா, அன்னைக்கு நைட்டு உன் கூட ஒன்னா இருந்தது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்ல. இவ கோவத்துல தண்ணியை தூக்கி ஹீரோவோட மூஞ்சிலே ஊத்திட்டு அந்த இடத்த விட்டு போக, இதோட 2வது டைம் கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் உனக்கு இருக்குடி அப்படின்னு ஹீரோ காண்டாயிட்டு இருக்க. ஹீரோக்கு தாத்தா தான் கால் பண்றாரு. அவரு கால் பண்ணி, டேய் பொண்ணோட வீட்டுக்கு மேரேஜ் ப்ரொபோசலை அனுப்பிட்டேன், உன்னோட மீட்டிங் எப்படி போனுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா போனுச்சு தாத்தா அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். இப்ப இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளோட வீட்டுக்கு வந்து அந்த வளையல கழட்டலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க, அவளால கழட்டவே முடியல. இப்ப அந்த இடத்துக்கு அவளோட அப்பா வந்து, எங்க உன்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி கேட்க, அவ ரூம்ல இருக்காப்பா அப்படின்னு இவ்வளவு சொல்றா. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா வேகமா அந்த தங்கச்சி கறிய பார்க்க தான் போறாரு. இப்ப அவகிட்ட போய், நீ என்ன கறிய பண்ணி வச்சிருக்க, இதுக்காக நம்மளோட ப்ராஜெக்ட பத்தி ஆப்போசிட் கம்பெனி கிட்ட சொல்லி காசு வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்பட்டுச்சு, அதனால நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு இவ சொல்றான். இந்த ப்ராஜெக்டோட ஹெட் உன்னோட அக்கா தான், இவன் மட்டும் அந்த உண்மையை கண்டுபிடிச்சானா உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பா அவளாம் ஒரு ஆளுன்னு அவளுக்குலாம் என்னால பயப்பட முடியாது, இந்த பிரச்சனை விடுங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத ஹீரோயின் வெளியே நின்று கேட்டுடுறா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அவளோட போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க. இவங்க அப்பா அவளை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காரு. போது நிப்பாட்டுங்க, இதுக்கு மேல என்ன திட்டாதீங்க, நீங்க ஏதோ பெரிய நல்லவர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, அம்மாக்கு தெரியாம எவ்வளவு தடவை கம்பெனி சீக்கிரட்டை லீக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் இவ ரெக்கார்ட் பண்ணிக்கிறா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா 2 ஃப்ராடுங்களும் இவ்வளவு பெரிய ஃப்ராடு வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்குதுங்களா, இதை மட்டும் அம்மா கிட்ட போட்டு காட்டினேன்னா இவங்க 2 பேரையும் வச்சு என்டர்டைன்மெண்டே பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு கீழே வந்துடுறா. இவ கீழே வந்த உடனே தங்கச்சிக்காரிக்கு தான் மெசேஜ் அனுப்புறா. உன்னோட சீக்கிரட் எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், கீழே வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல. அந்த இடத்துக்கு இவளுமே வந்துடுறா. ஏய் ஒழுங்கா
அந்த வீடியோவை டெலீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சும்மாலாம் டெலீட் பண்ண முடியாது, எனக்கு 30 மில்லியன் காசு வேணும் அப்படின்னு சொல்ல. 30 மில்லியனா? அவ்வளோ பணத்துக்கு நான் எங்க போறது அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இவ்வளோ நாள் கம்பெனியை ஏமாத்தி எடுத்தல, அந்த பணத்துல இருந்து கூட அப்படின்னு ஹீரோயின் கேட்க. இப்ப அவங்க அப்பாவை பாத்தீங்கன்னா, இங்க பாருமா, இந்த விஷயத்தை பத்தி அம்மா கிட்ட எதுவும் சொல்லிடாத, நீ என்ன ஆசைப்பட்டாலும் கண்டிப்பா அதை அப்பா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பாத்தீங்கன்னா 30 மில்லியன் பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு நீங்க என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிடுறா. இவங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட வீட்ல இருந்து தான் ஆளுங்க வராங்க கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக. இப்ப அவங்க அம்மா ரொம்பவே சந்தோஷமா, வாங்க வாங்க, இவங்க 2 பேர் தான் என்னோட 2 பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த கல்யாண பரிசை தங்கச்சிக்காரி தான் வாங்கிக்கிறா. இப்ப அவ வாங்கிக்கிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு இவ வாய பொழந்துட்டு இருக்க. இந்த பொண்ணு எதுக்காக கல்யாண பரிசை வாங்குது அப்படின்ற மாதிரி அவன் முழிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, உண்மையாவே வேன் நம்மள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அவரை பாத்தீங்கன்னா, ஓகே மேடம், நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்த விட்டு போக. நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க. ஓ நானா, நான் சும்மாதாமா வந்தேன், கம்பெனில ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்ப அவர் போனதுக்கு அப்புறம் இந்த தங்கச்சிக்காரி ஹீரோயின் அறைய, நீ என்ன காரியம் பண்ற, இதுக்காக அவளை அரைஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்க. அம்மா, நீங்க இந்த இடத்துல வர்றதுக்கு முன்னாடி அவ என்ன அரைஞ்சிட்டு இருந்தா தெரியுமா, இந்த கல்யாணம் ஒழுங்காவே நடக்காதோன்னு எனக்கு பயமா இருக்கு, லாஸ்ட் டைம் என்னோட கல்யாணத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத மறந்து போயிட்டீங்களா அப்படின்னு இவ ஏத்தி விட்டுட்டு என்ன யோசிக்கிறானா, இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்தாம விட மாட்டேன் அப்படின்னு இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, என்னோட சின்ன பொண்ணுதான் பெரிய குடும்பத்துக்கு மருமகளா போக போறா, இனிமே இவ வீட்டுல இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல, இவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுறலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கதையோட ஹீரோயின் உண்மையாவே இவங்களோட சொந்த பொண்ணு அப்படின்றது தெரியல. இப்ப அவங்க அம்மாவை பாத்தீங்கன்னா, உன்னால இந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குடி, இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லி கொற்ற பணியில ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. இப்ப அவங்க இவ்வளவு வெளியே தள்ளி விட்டுட்டு அவளை பாத்தீங்கன்னா சொந்த பொண்ணு மாதிரி வாமா வாமா அப்படின்னு சொல்லி பாசமா கூட்டிட்டு போயிட்டு இருக்க. மானா, அவங்களோட சொந்த பொண்ணு எதுக்காக என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்க. அது எதையுமே கண்டுக்காம போயிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. இப்ப ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்கை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. சின்ன வயசுல அவங்க அம்மா ரொம்ப பாசமா இருப்பாங்க, இவ பிறந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி மாறி இருப்பாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ ஹீரோக்கு தான் கால் பண்றா. நீ சொன்ன மாதிரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்ல. இப்ப அப்படியே பார்ட்டியை தான் காட்டுறாங்க. இந்த பார்ட்டியில தான் ஹீரோ யாரை கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படின்ற விஷயத்த எல்லாரும் முன்னாடி சொல்ல போறான். ஆனா எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த தங்கச்சிக்காரி கிட்ட வந்து கிஃப்டை கொடுத்துட்டு, மேடம், ஃபியூச்சர்ல நம்ம 2 பேர் கம்பெனியும் நல்லபடியா போகணும், அதுக்கு உங்களோட ஆதரவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு பாத்தீங்கன்னா ஒரே பெருமையா இருக்கு. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்றானா, எங்க குயின் ஃபேமிலியோட வருங்கால மருமகளை உங்க எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு வந்து ஸ்டேஜ்ல நின்றுட்டு இருக்க. தங்கச்சிக்காரிக்கு ஒரே ஷாக் ஆயிட்டு இருக்கு. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, இவ எப்படி இந்த இடத்துக்கு வந்தா அப்படின்னு யோசிச்சுட்டு, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நான் தான் உன்னோட ஃபியான்சி, அவ உன்னோட ஃபியான்சி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினை வீட்டை விட்டு வெளியே துரத்திருப்பாங்க இல்லையா, அவன் நேராக ஹீரோக்கு தான் கால் பண்ணியிருப்பா. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்கு, அதை சொல்றதுக்கு முன்னாடி வந்து என்னை கூட்டிட்டு போ, என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க அப்படின்னு சொல்ல. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருப்பான். இவ இப்படி கொற்ற பணியில நிக்கிறத பார்த்த உடனே ஹீரோ கோடையெல்லாம் எடுத்துட்டு வந்து அவனோட கோட்டை கழட்டி போத்தி விட்டுட்டு இருக்க. இவன் நம்ம மேல இவ்வளோ பாசமா இருக்கனே அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோயினை பாசத்துல ஹீரோவை கட்டி பிடிச்சிக்குவா. இப்போ ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை அவனோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்திருப்பான். நடந்த விஷயம் எல்லாத்தையும் தாத்தா கிட்ட சொல்ல தாத்தா பயங்கரமா கோவப்படுவாரு. அவங்களுக்கு எவ்வளவு தைரியம், வயசு பொண்ணை வீட்டை விட்டு வெளியே தருத்துறாங்க, அந்த கல்யாணத்துக்கு கொடுத்த கிஃப்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்ல. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, தாத்தா நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்கள எப்படி பழி வாங்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல. ஆமாம், அவங்கள 4 பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தினாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு தாத்தா சொல்ல. இப்போ ஹீரோயினை பார்த்தீங்கன்னா, ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா, நீங்கள் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. தாத்தா என்ன சொல்றாருன்னா, நீ எதை பற்றி யோசிக்காதமா, போய் ரெஸ்டட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ அது எல்லாத்தையும் ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ அந்த தங்கச்சிக்காரி என்ன சொல்றானா, அவ ஒன்றும் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கிடையாது, நான் தான் அந்த பொண்ணு, அவ கிராமத்துலேருந்து வந்தவ, அவளை அங்கேருந்து துரத்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஹீரோயினோட அம்மா பார்த்தீங்கன்னா, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு தங்கச்சிக்காரிக்கு சப்போர்ட்டா வந்துட்டு இருக்க. உங்களுக்கு வயசாயிடுச்சே தவிர மண்டையில எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். கல்யாணத்தோட பத்திரிக்கையில யார் பேர் போட்டிருக்கேன்னு நீங்க பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பத்திரிக்கையை எடுத்து பார்த்தா அதுல ஹீரோயினோட பேர் தான் இருக்கு. இது எப்படி சாத்தியமானுச்சு அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அந்த தங்கச்சிக்காரி கத்த ஆரம்பிக்கிறா, இது எல்லாம் ஃப்ராடு, சீட்டர் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க.
அவங்க அம்மா தங்கச்சிக்காரிக்கு ஒரு அறையை போட்டுட்டு வாயை முறி அப்படின்னு சொல்லி இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா மன்னிச்சிருங்க, இது தெரியாம தப்பு நடந்துருச்சு, இவ என்னோட பொண்ணுதான் அப்படின்னு பேசிட்டு இருக்க. மா போதும் நிப்பாட்டுங்க, நீங்க என்னைக்குமே என் மேல பாசமா இருந்ததில்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப மட்டும் எதுக்காக இப்படி நடிக்கிறீங்க? அந்த கொற்ற பணியில என்னை வீட்டை விட்டு வெளியே அமிச்சிங்களே, அப்பவே உங்களோட பாசம் என்னன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இந்த தங்கச்சிக்காரிய பாத்தீங்கன்னா இவ ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி நல்ல பொண்ணுலாம் கிடையாது, இவளை நீங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் தண்ணியை தூக்கி அவன் மூஞ்சில ஊத்திடுறான். போதும் நிப்பாட்டுங்க, எங்களோட மேடமை பத்தி யாராவது தப்பா பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மேடமா? இவ உங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு கொஞ்சம் கூட லாய்க்கே இல்லாதவ. இவ 2 நாளைக்கு முன்னாடி ஹோட்டல்ல யார் கூட ஒன்னா ஸ்டே பண்ணா, அந்த விஷயத்த பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ரொம்ப நல்லாவே தெரியுமே, அந்த ஆளு வேற யாரும் கிடையாது, நான் தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. தங்கச்சிக்காரி ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இப்ப அவங்க அம்மாவை பாத்தீங்கன்னா அவளுக்கு ஒரு அறையை போட்டுட்டு போதும் நிப்பாட்டு, எல்லாரும் முன்னாடி என் மானத்தை வாங்காத, வாய முறி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா என்ன எதுக்காக அடிக்கிறீங்க அப்படின்னு அவ கேட்கிறா. இப்ப அந்த இடத்துக்கு தாத்தா தான் வராரு. தாத்தா வந்து என்ன சொல்றான்னா, எங்க ஃபேமிலி உங்க ஃபேமிலி கூட போட்ட எல்லா கான்ட்ராக்டையுமே கேன்சல் பண்றோம், என் மருமகளை நீங்க கஷ்டப்படுத்துறீங்களா, சொந்த பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மாவை பாத்தீங்கன்னா ப்ளீஸ்மா, அம்மா பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு, கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் பண்ண வேணான்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தாத்தாவை பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் வெளியே தூக்கி போடுங்கடா அப்படின்னு சொல்ல அங்க உள்ள செக்யூரிட்டி ஆளுங்களும் ஹீரோனோட அம்மாவையும் தங்கச்சியை பிடிச்சி வெளியே போட்டுடுறாங்க. இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, 2 பேரும் வெளியே போயிட்டாங்க, ஸோ நடக்க வேண்டிய பார்ட்டி நடக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடி ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றான். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி ரிங்க போட்டுக்கிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இருக்க. எப்பாடா ஒரு வழியா அந்த ராஸ்கலுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தாத்தா சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அந்த கூட்டத்துல ஒரு பொண்ணை பாத்தீங்கன்னா இவன் எனக்கு தான் சொந்தம், இவனை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், ஒரு தடவை நீ ஒன்னா ஸ்டே பண்ணிட்டனா அவன் உனக்கு சொந்தமாயிருவானா அப்படின்னு இந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ என்கேஜ்மெண்ட் பார்ட்டி நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தாத்தாக்காக டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்க. இந்த டீ சூப்பரா இருக்குமா, உண்மையாவே இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ தாத்தாவை பார்த்தீங்கன்னா எனக்கு சீக்கிரமே பேர குழந்தைங்க வேணும், அதுக்கான வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி இப்போ தாத்தா ஹீரோயினுக்கு பிளாக் கார்டை கொடுக்குறாரு. தாத்தா இந்த கார்டு எதுக்கு எனக்கு, ஆல்ரெடி இவர் எனக்கு நிறைய பணம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் கொடுத்தா என்னம்மா, என் கார்டு அவன் கார்டை விட 1000 மடங்கு பெட்டர் தெரியுமா, இந்த கார்டு இந்த ஊர்லேயே ஒருத்தர்கிட்ட தான் இருக்கு, இது உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி கொடுக்க. வாங்கிக்க, தாத்தா உனக்கு பாசமா தராருல அப்படின்னு ஹீரோ சொல்ல இவ்வளோ வாங்கிக்கிறா. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா சரி ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சிட்டு இருக்காதீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்த விட்டு போக இந்த பக்கம் ஹீரோயின் அவளோட ரூம்ல தான் இருக்கா. இப்ப இவ அவளோட ரூம்ல உட்காந்துட்டு இருக்க. அவங்க அம்மா தான் அவளுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. அம்மாவை மன்னிச்சிருமா, நீ மறுபடியும் நம்ம வீட்டுக்கே திரும்ப வந்துரு, கான்ட்ராக்டை மட்டும் கேன்சல் பண்ண சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறான். இப்போ அவ இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோ பார்த்த உடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா யோ என்னையா நீ பாட்டுக்கு அரைக்குறையா வந்து நின்றுட்டு இருக்க, ஒழுங்கா ட்ரெஸ்ஸை போடியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் அவனோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் பேப்பரை எடுத்து கொடுத்து இங்க பாரு, நம்ம 2 பேருக்கு நடுவில் நடக்க போறது கான்ட்ராக்ட் கல்யாணம் தான், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், எங்க அம்மாவோட கம்பெனில இருந்து எங்க அப்பாவோட உழைப்பை மட்டும் நீ தனியா பிரிச்சு கொடுக்கணும், நீ அந்த விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணனா நானும் தாத்தா கிட்ட உனக்கு நல்ல பொண்டாட்டியே நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கத வெளியே தாத்தா நின்று ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. டேய் என்னடா பேசுறாங்க, எனக்கு சரியா ஒண்ணு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு இவரு காதை கிட்ட வச்சு ஓட்டு கேட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேப்பர்ல சைன் பண்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம 2 பேரும் நல்ல புருஷன் முன்னாடியே நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்ட வந்துட்டு இருக்க. இப்போதைக்கு நீ ஒன்றும் பண்ண வேணா தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவை தள்ளி விட்டுறா. இப்போ இந்த பக்கம் தாத்தா பார்த்தீங்கன்னா என்ன டக்குன்னு சவுண்டு கட் ஆயிருச்சு அப்படின்னு வச்சுட்டு டேய் கதவை திறங்கடா அப்படின்னு சொல்லி தட்டிட்டு இருக்க. ஐயோ தாத்தா அப்படின்னு வச்சுட்டு 2 பேரும் வெளியே வராங்க. இப்போ வெளியே வரும்போது லவபிளான கப்பல் மாதிரி கையை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்க. தாத்தா இந்த நேரத்தில் எங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் சூச்சு போகலான்னு வந்தேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன், என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க, உள்ள சவுண்டை காணும் அப்படின்னு சொல்லி கேட்க. தாத்தா நாங்கள் சும்மா பேசிட்டு இருந்தோம், ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்ல. இப்போ தாத்தா பார்த்தீங்கன்னா இங்கே பாருமா, அவன் ஏதாவது ஒன்று புள்ளி பண்ணானா என்கிட்ட சொல்லு, அவனோட காலை ஒடிச்சு போட்டுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு சிரிப்பாக வந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்னு இவ பேசிட்டு இருக்கும்போது ஹீரோவோட மேலே கை வைக்கிற மாதிரி ஆக 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா இவன் கூட பார்க்க ஹேண்ட்ஸமாக தான் இருக்கா அப்படின்னு ஹீரோவை சைட் அடிச்சிட்டு இருக்க. ஹீரோ தாத்தா கிட்டே என்ன சொல்றானா, தாத்தா நாங்கள் 2 பேரும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், எங்களுக்கு 2 குழந்தைங்க பிறக்க போதா இல்லை பையனா பொண்ணான்னு, உங்களுக்கு எந்த குழந்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு எந்த குழந்தையா இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தாத்தா சொல்லிடுறாரு. இப்போ தாத்தா பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்களோ அந்த வேலையை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்ல 2 பேரும் ரூமுக்குள்ள வந்துடுறாங்க.
இப்ப ஹீரோயினை கூட்டிட்டு வந்து அமைதியாயிரு, நீ நல்லபடியா என்கிட்ட நடந்துக்க, ஏன்னா தாத்தா வெளியே தான் நின்று ஓட்டி கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, இந்த வெளியவா அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை பெட்ல தள்ளிட்டு இருக்க. இந்த பக்கம் தாத்தாக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஓகே, அவங்க அவங்களோட வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு இவர் சந்தோஷமா போயிட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் சொல்றதை நீங்க நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்பாம எப்படிடா இருக்க முடியும், நான் ரொம்ப நாளைக்கெல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம், சீக்கிரமே என் கையில ஒரு அழகான குட்டி குழந்தை வரப்போது பாரு அப்படின்னு தாத்தா சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. ஆனா தாத்தாவோட அசிஸ்டண்ட்டுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. எனக்கு இவங்க 2 பேர் மேலே கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நாளைக்கு நான் வேற பிளான் வச்சிருக்கேன், அந்த பிளான்ல கண்டிப்பா 2 பேரும் கவுந்துருவாங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அடுத்த நாள் ஆகுது. இந்த சைடு ஹீரோ ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஜாலியான கப்பல் மாதிரி இவங்க 2 பேரும் வேலையை பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு தாத்தா டிப் டாப்பா ரெடி ஆகி நிக்கிறாரு. இப்ப அசிஸ்டண்ட பாத்தீங்கன்னா, தாத்தா நீங்க ரெடியா அப்படின்னு சொல்ல, நான் எப்பவோ ரெடி, வேலையை காட்டு அப்படின்னு சொல்லி தாத்தா பெட்ல படுத்துட்டு இருக்க. ஐயோ தாத்தாக்கு உடம்பு சரியில்லை வாங்களே அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வந்துடுறாங்க. இப்ப வந்து தாத்தா என்னாச்சு உங்களுக்கு, எப்படி உடம்பு சரியில்லாம போணுச்சு, டாக்டரை கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்பதான் வந்து டாக்டர் செக் பண்ணிட்டு போனாரு, தாத்தாக்கு சளி பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம இருந்த மாதிரி இப்பவும் உடம்பு சரியில்லாம போச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. இப்ப தாத்தாவை பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு. இங்க பாருமா, எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான், நீ தான் இந்த குடும்பத்தையே கட்டி காக்கணும், எனக்கு பேர குழந்தைங்கள பார்க்கணும்னு ரொம்ப ஆசை, அந்த ஆசையை நீ தான் நிறைவேற்றணும், என்ன உன்னோட சொந்த தாத்தா மாதிரி நினைச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. தாத்தா உங்களுக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாதீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப தாத்தாவை பாத்தீங்கன்னா அளவே ஆரம்பிச்சிடுறாரு. நான் சாகிறதுக்குள்ள என்னோட குட்டி பேர குழந்தைங்கள பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு அழுதுட்டு இருக்க. இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷனோட தாத்தாவை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஆல்ரெடி தாத்தாக்கு 80 வயசு ஆயிடுச்சு, இன்னும் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பாருன்னு தெரியலையே அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப ஹீரோயினை பார்த்தவொடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ போய் உன்னோட ரூம்ல ரெஸ்ட் எடு, ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ண அப்படின்னு டென்ஷனா சொல்லிட்டு இருக்க. இவ ஹீரோவை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, தாத்தாவை நினைச்சு நீ கவலைப்படாத, அவருக்கு லைட்டா சளி பிடிச்சிருக்கல, அந்த சளியை குணமாக்குற வழியையாவது நம்ம பார்க்கலாம், சிக்கன் சூப் ரெடி பண்ணலாம் வா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழியை பிடிச்சிட்டு வந்து இவ வச்சிட்டு இருக்க. இதுல இருந்து தான் ரெடி பண்ணணுமா அப்படின்னு ஹீரோ கேட்க, ஆமாப்பா இதுலதான் சத்து அதிகம், வா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பண்ணிடலாம் பண்ணிடலாம் அப்படின்னு இவன் கையை வரைஞ்சு கட்டி நின்றுட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா சூப் ரெடி பண்ணி 2 பேரும் தாத்தா கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, என்னோட மருமக எனக்காக ரெடி பண்ணிருக்கா, கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர் சூப்பை வாங்கி வச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, தாத்தா இங்க வாங்க, உங்க வாய்கிட்ட ஏதோ இருக்கே, என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எதுவும் சாப்பிடல, தள்ளி போட விளக்கணும் அப்படின்னு தாத்தா சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோ அந்த பெட்ஷீட்டை எடுத்து பார்த்தா அதுக்கு கீழே சிப்ஸ் தான் இருக்கு. அட தாத்தா, உடம்பு சரியில்லாம இது சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, தாத்தா திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த சிப்ஸ் எடுத்து ஹீரோயினுக்கு ஊட்டி விட்டுட்டு, நல்லா இருக்குல்ல அந்த சிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா ஆமா வாங்க வெளில போலாம் அப்படின்னு 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, தாத்தா பண்ணதுக்காக மன்னிச்சிரு, அவர் என் மேல இருந்த பாசத்துல ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டுங்க, தாத்தா தானே பண்ணாரு, சொல்லப்போனா எங்க அம்மாவை விட தாத்தா என் மேல ரொம்ப பாசமா இருக்காரு, அவருக்காக ஒரு சின்ன சிக்கன் சூப் தான் செஞ்சு கொடுத்தேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அவளுக்கு அவளோட அம்மா தான் கால் பண்றாங்க. அவங்க கால் பண்ணி, அம்மா அம்மா பண்ண தப்ப மன்னிச்சிரு, நீ மறுபடியும் வீட்டுக்கு வந்துடு, அம்மா உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன், ஒரு தங்கச்சி நான் வீடு விட்டு துரத்திடுறேன், இனிமே எனக்கு நீ ஒரே பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு ஓகேன்னு சொல்லிடுறா. நீ மறுபடியும் உங்க அம்மாவோட வீட்டுக்கு போக போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, வீட்டுக்கு தான் போக போறேன், ஆனா என்னோட அம்மாவை நம்ப போறது கிடையாது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவளோட அம்மா வீட்டுக்கு தான் போறா. இப்போ அவங்க அம்மா கூட உட்காந்து இவ பேசிட்டு இருக்க. அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அம்மா பண்ண தப்ப நீ மன்னிச்சிருமா, இது தெரியாதனமா தப்பு பண்ணிட்டேன், இனிமே அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கொடுக்க போற டீல எதையோ கலந்துடுறா. இப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்தாம்மா இந்த டீயை குடிச்சிட்டு பேச அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த டீயை என்னால குடிக்க முடியாது, உங்களுக்கு தேவை உங்களோட கான்ட்ராக்ட் எல்லாம் மறுபடியும் கிடைக்கணும், அந்த டீயை அவளே குடிக்க சொல்லுங்க, நான் அந்த கான்ட்ராக்டை மறுபடியும் உங்களுக்கே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்னம்மா பாக்குற, சீக்கிரம் அந்த டீயை குடி அப்படின்னு சொல்ல தங்கச்சிக்காரி பயப்படுறா. இப்ப அவங்க அம்மாவை பாத்தீங்கன்னா, சீக்கிரம் குடி அப்படின்னு சொல்லி அவளை போட்டு கட்டாயப்படுத்திட்டு இருக்க. அவ டீயை கீழே ஊத்திடுறா. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, நீங்க இவ்வளவு இன்னும் உங்களோட பொண்ணாதான் நினைச்சிட்டு இருக்கீங்களா, இவன் எனக்கு ட்ரக்ஸ் கொடுக்க பாக்குறா, அதுல அதை கலந்துட்டா, அதனாலதான் அவ குடிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, ஒழுங்கா முட்டிக்கால் போட்டு உன்னோட அக்கா கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல அவளும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றனா, சீக்கிரமா கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாமே என்னோட பேருக்கு வரணும், அதுக்கான வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக இவங்களுக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த தங்கச்சிக்காரி அவளோட பழைய காதலனை பாக்குறதுக்காக போறா.
ஃபர்ஸ்ட் கல்யாணம் நடக்க இருந்துச்சு அந்த கு அவனை பார்க்க. இப்போ அவன்கிட்ட போயிட்டு என்னோட அக்கா என்னோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கான். என்னால் எப்படி கொடுக்க முடியும்? நான் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, கவலைப்படாத அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா கு கூட ஒன்னாவே ஸ்டே பண்றா. இந்த சைடு ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோக்காக டீ எடுத்துட்டு வந்து கொடுக்க, நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் தங்கச்சியோட ஷேர்ஸ் எல்லாமே உனக்கு வந்துருச்சு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ரொம்ப தேங்க்யூங்க, நீங்கள் எனக்காக எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சும்மாலாம் ஒன்று ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோ கிஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சிக்னல் காட்ட இவ்வளோ போய் கிஸ் பண்ணிடுறா. இப்போவே கிஸ் பண்ணிட்டு டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு போயிட்டு இருக்க. ஹீரோக்கு வேக வேகமாக வந்துட்டு இருக்கு. இப்போ இவங்க எல்லாரும் டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக கம்பெனிக்கு தான் வராங்க. இப்போ அந்த இடத்துல கார் பார்க்கிங்கில் எல்லாரும் இருந்துட்டு இருக்க. நிறைய அடியாளுங்க வராங்க. யாரோட வேலைடான்னு பார்த்தா தங்கச்சிக்காரியோட வேலை தான். இப்போ அவன் வந்து யோ நீ தள்ளிப்போ, எனக்கு இந்த பொண்ணு தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உங்க எல்லாரும் யார் அனுப்புனது, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினுக்கு பயமாயிட்டு இருக்கு. இப்போ இந்த அடியால பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு பார்க்க வேற லெவல்ல இருக்காளே, இவ கூட மட்டும் நம்ம ஒன்னா ஸ்டே பண்ணா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றனா, நீ போய் கார்ல உட்காரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்கு பயமா இருக்கு உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு இவ சொல்ல, போய் உட்காருமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினை போய் கார்ல உட்காந்துடுறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள அடியாளுங்க கூட தனியாக சண்டை போட்டுட்டு இருக்க. எல்லாரையும் அடிச்சு போட்டுடுறான். இப்போவே அடிச்சு போட்டுட்டு ஒழுங்கா சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேள்வி கேட்டுட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா ஒரு கதி எடுத்துட்டு அவனை குத்துற மாதிரி வர ஹீரோ அவனோட கையாலே தடுத்துடுறான். இதை பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. இப்போ அப்படியே கட் பண்ணா எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. ஹீரோ மயக்கத்தில் இருக்க, ஹீரோயின் தான் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் மயக்கத்துலேருந்து கண்ணை முழிச்சோன்னா ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறானா, மேடம் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, உங்கள் பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ டாக்டரை பார்த்தீங்கன்னா காயத்தை பற்றி கவலைப்படாதீங்க, காயம் சீக்கிரமே சரியாயிரும், எதுவும் வேலை செய்யாமல் தண்ணியில் நினைக்காம பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போக. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னால் தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, நீ என்னோட பொண்டாட்டி, உனக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா, உனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோவை நெத்தியில கிஸ் பண்ணிட்டு இருக்க. வெளியில தாத்தாவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஓ ரொமான்ஸ் பண்றாங்களா, இதை போட்டோ எடுத்து கிழவனுக்கு அமிச்சிட வேண்டியதான் அப்படின்னு இவன் போட்டோ எடுத்துட்டு இருக்க. இதை ஹீரோ பார்த்துடுறான். தாத்தாவோட அசிஸ்டன்ட் வெளியே நிற்கிறான், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண அப்படின்னு சொல்ல இப்போ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதை அவன் கண்ணை மூடிக்கிட்டே போட்டோ எடுத்துட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா. இந்த தடவை நான் அனுப்பின ஆளுங்க கண்டிப்பா அவளை ஒரு வழி ஆக்கிடுவாங்க, இதுக்கப்புறம் எனக்கு அவளோட பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோட ஆளுங்க ஹீரோனை அடிக்க வந்தவன புடிச்சிட்டு வந்துடுறாங்க. யாரா அப்படி பண்ண சொன்னது, உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்க அவனுங்களும் உண்மையை சொல்லிடுறானுங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்ல இவனும் கால் பண்ணுறான். இப்போ இவனோட காலை பார்த்தவொன்னே அவளை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களாப்பா நான் அமிச்ச ஆளுங்க சீக்கிரம் என்னோட வேலையை முடிச்சுட்டானுங்க அப்படின்னு சொல்லி இவ சந்தோஷமாக கால் அட்டன் பண்ணிட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா ஏய் உன்னோட அக்கா சாதாரண பொண்ணுன்னு தானே சொன்னேன், ஆனால் அவள் குயின் குடும்பத்தோட மருமகன்ற விஷயத்த சொல்லவே இல்லை, என்ன நீ பிரச்சனையில் மாட்ட வச்சுட்ட, ஒழுங்கா 50 மில்லியன் கொடு, என் ஆளுங்க எல்லாருக்கும் அடிபட்டிருக்க அப்படின்னு சொல்ல. ஏண்டா வேலையும் ஒழுங்கா முடிக்கல, ஆனால் நீ காசு கேட்குறிய அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அந்த காலை வாங்கி ஹீரோயின் தான் பேசுறா. தங்கச்சி இந்த தடவை நீ பண்ண தப்புக்காக உனக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல அவ ரொம்ப ஷாக் ஆயிரா. இப்போ அப்படியே கட் பண்ணா எல்லாரும் ஹீரோயினோட வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ ஹீரோ ஹீரோயின் எல்லாரும் நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்றாங்க. இந்த தடவை உங்க பொண்ணுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா அவளுக்கு ஒரு அறையை போட்டுட்டு இவ திருந்தவே மாட்டா போல, இவளுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லம்மா, இவ பண்ண தப்பே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பேசிட்டு இருக்க. ஆயிரம் தான் இருந்தாலும் அவ உங்களோட பொண்ணு தானே, என்னை விட அவளை தானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படிலாம் இல்லம்மா நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, எனக்கு ஒண்ணுதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவங்கம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இவளுக்கு இந்த தடவை நான் கொடுக்க போற தண்டனை கண்டிப்பா ரொம்ப மோசமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அம்மா அப்பா நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், நான் ஜெயிலுக்கு போக விரும்பல, அப்பா ப்ளீஸ் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அவங்க அப்பா பாத்தீங்கன்னா ஏமா இந்த ஒரு தடவை அவனோட தங்கச்சியை மன்னிச்சிரே, இதை தெரியாம பண்ணிட்டா அப்படின்னு சொல்ல. உண்மையாவே அவ என்னோட தங்கச்சியா, நான் எதுக்காக அவளை மன்னிக்கணும், உங்களை ரெண்டு பேரையும் பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. நீ என்னமா சொல்லிட்டு இருக்க, அவ ஏதோ பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டா, அவளை விட்டுடு அப்படின்னு சொல்ல. அப்ப அவளுக்கு பதிலா நீங்க ஜெயிலுக்கு போறீங்களா அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. அவங்க அப்பா வாயை மூடிடுறாரு. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா பொண்டாட்டி கிட்டதான் கெஞ்சிட்டு இருக்காரு, நீ தான் நம்ம பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா புருஷங்காரனுக்கு ஒரு அறையை போட்டுட்டு பொண்ணைய வளர்த்து வச்சிருக்க.
பிசாசு மாதிரி வளர்த்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்ல, இவளுக்கு எவ்வளோ தைரியம், என்னையே அரைஞ்சிட்டா, உன் ஸ்டாக்ஸ் எல்லாம் என் கையில தாண்டி இருக்கு அப்படின்னு இவன் அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு, இங்க பாரு செல்லம், இது தெரியாம பண்ணிட்டா, இந்த ஒரு தடவை அவளை மன்னிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட ஆளுங்க அவளை அங்க இருந்து புடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்ப இந்த சைடு ஹீரோயின் அவங்க அப்பாவை பார்க்க தான் வரா. இப்ப அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா இந்த கம்பெனிக்காக நீங்கள் எத்தனை வருஷமாக உழைச்சிட்டு இருக்கீங்கன்னு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனால உங்களுக்கு ஒரு சின்ன gift கொடுக்கலான்னு இருக்கேன். இதில் 30 மில்லியன் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது விஐபி கார்டு. நீங்கள் பெரிய பெரிய கடைக்கெலாம் போனால் இதை வச்சு நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க அப்பா ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டுப்பா அப்படின்னு வச்சுட்டு இவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என் அப்பாவோட சொத்தை யாரும் எடுக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இவன் வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, நீ எதுக்காக அந்த கார்டை அவர்கிட்ட கொடுத்த, அவரை சந்தோஷப்படுத்தவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா ஆமா அவரை வச்சு நான் பெருசா பிளான் பண்றேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா உனக்கு வேற கை இன்னும் சரியாகவே இல்லை, பார்ட்டி வேற வருது, பேசாட்டுக்கு நான் அவனோட அசிஸ்டன்ட் கூட போயிடவா அப்படின்னு சொல்ல, இல்ல அதுக்குள்ள என் கை சரியாயிரும், நானே உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் 2 பேரும் கம்பெனில தான் உட்காந்துட்டு இருக்காங்க கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்காக. என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் ஃபேமிலியோட சொத்து எல்லாம் இவளோட பேருக்கு வரப்போகுது. இப்போ ஹீரோயின் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கால் வருது, பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக, அந்த இடத்துக்கு தங்கச்சிக்காரி கு கூட வந்துட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா கொஞ்சிக்கிட்டே அந்த இடத்துக்கு வந்து நின்றுட்டு இருக்க. இவளுக்கும் என் குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்லை, நீ இவ கூட சுத்திட்டு இருக்க, இவளே என்னை கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா ஏன்னா எனக்கு இவளை ரொம்ப பிடிக்கும், நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு கூ சொல்ல. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா சரி நீ யாரையோ கல்யாணம் பண்ணிக்க, கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணு, நீ சைன் பண்ணலன்னா உன்னை பத்தின வீடியோஸையும் போட்டோஸையும் கூக்கு அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா சைன் பண்ணி கொடுத்துட்றா. இவ சைன் பண்ணோன்னே ஹீரோயின் அதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போக, இப்போ கூவோட ஃபோனுக்கு ஒரு வீடியோ வருது, அதில் இந்த தங்கச்சிக்காரி இன்னொருத்த கூட ஒன்றா இருக்கா. இதை பார்த்த உடனே சி தள்ளிப்போ, உன்னை நல்ல பொண்ணுன்னு நினச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லை இது எல்லாம் ஃபேக்கு, நம்பாதீங்க, என் மனசில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என் மூஞ்சிலே முழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கூ அந்த இடத்த விட்டு போக, இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையே நாசமாக்கிட்டேடி, உனக்கு கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவ ஹீரோயின் மேல செம காண்டாயிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் ஹீரோவா பார்க்கதான் போறா. இப்ப ஹீரோ கிட்ட போய் கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கியாச்சு, ஆனா அந்த கம்பெனியை எப்படி நடத்துறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னோட கம்பெனிக்கு வந்து எல்லாத்தையும் கத்துக்க, நான் உனக்கு பொறுமையா எல்லாத்தையும் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்ல இவ்வளோ ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப அந்த பக்கம் ஹீரோவோட கம்பெனிக்கு ஹீரோ கால் பண்ணி என்னோட பொண்டாட்டி கம்பெனிக்கு வரப்போறா, அவளை நல்லபடியா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப வர பாத்தீங்கன்னா மேடம் கம்பெனிக்கு வர போறாங்க, நம்ம தான் மேடம் நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க வேலை பார்க்குற எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாதீங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு ஹீரோவோட கம்பெனில ஹீரோயினை இன்வைட் பண்றதுக்காக நிறைய பேர் நின்றுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. இந்த 2 பேர்ல யாருன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோயினுக்கு பக்கத்துல இன்னொரு பொண்ணு வந்துட்டு இருக்கா. இவங்க எல்லாரும் ஹீரோயினை விட்டுட்டு அவ பக்கத்துல வர பொண்ணை பாக்குறாங்க. அந்த பொண்ணோட பேக்கை பாருங்களே, அதோட ஒர்த்து மட்டும் 10 மில்லியன் இருக்கும். கண்டிப்பா இந்த பொண்ணு தான் பாஸோட பொண்டாட்டியா இருக்கணும் அப்படின்னு வச்சுட்டு, மேடம் வாங்க, உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் நாங்க காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல, எனது மேடமா அப்படின்னு அந்த பொண்ணு முழிச்சிட்டு இருக்கா. குவின் சாரோட பொண்டாட்டியா இருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, எதனாலும் எங்க கிட்ட சொல்லுங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. ஓ இந்த பைத்தியங்க எல்லாரும் எனக்கு குவினோட பொண்டாட்டின்னு நினைச்சிட்டாங்களா, இதுவும் நல்லதுக்கு தான் இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இப்போ அந்த சைடு ஹீரோயின் ஃபோனை நோண்டிட்டே நடந்து வந்துட்டு இருக்க. அவளோட ஃபோனை தட்டி விட்டுடுறாங்க. உங்களுக்கு கண்ணு தெரியலையா, நீங்க பட்டுக்கு ஃபோனை தட்டி விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளை பார்த்தீங்கன்னா நிறைய பணத்தை எடுத்து ஹீரோயின் மூஞ்சில போட்டு, இந்த பணம் போதுமா இல்லை பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மேடம் எதுக்காக இவ்வளோ பணம் கொடுக்குறீங்க, இவ்வளோக்கெல்லாம் இவ்வளோ பணம் செட் ஆகாது அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, அவ சொல்றத நம்பாதீங்க, அவ உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா, உங்க பாஸோட ஃபியான்சி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ பாஸோட ஃபியான்சியா, அவங்க கையில ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்காங்களே, அதுதான் அவங்க தான் எங்க பாஸோட ஃபியான்சி அப்படின்றதுக்கான அடையாளம். ஏன்னா அந்த பிரேஸ்லெட் ஒண்ணுதான் இருக்கு, அது வந்து குடும்பத்தோட மருமக தான் போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னது இந்த பிரேஸ்லெட்டா, கண்டிப்பா இது ஏதோ ரோட்டு கடையில தான் வாங்கியிருக்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட்டை உடைக்க அது உடைஞ்சு போயிருது. இதை பார்த்தவொன்னே அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா, இது உண்மையாவே நல்ல பிரேஸ்லெட்டா இருந்தா ஏன் இப்படி உடையணும், இவ ஏதோ ஸ்ட்ரீட்ல தான் வாங்கியிருக்கா, இவ சொல்றத நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்ட நீ, அது ஒர்த்லெஸ், அதோட மதிப்பு எத்தனை மில்லியன் தெரியுமா, அதை போய் நீ உடைச்சிட்டியா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஹீரோயினை திட்டிட்டு இருக்க. போதும் நிப்பாட்டுங்க அப்படின்னு இவ சொல்லிடுறா.
இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவ மருமக கிடையாது. நான் தான் மருமக. ஏன்னா அந்த பிரேஸ்லெட் என்னோட கையில இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவளோட கைய காட்ட, அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நீ உண்மைய ஒத்துக்க. இல்லன்னா நான் போலீஸ கூப்பிடுவேன். என்னோட ஃபியான்ஸையும் கூப்பிடுவேன். அவங்க 2 பேரும் வந்தாங்கன்னா, உன் நிலைமை என்ன ஆகும்னு பாத்துக்க" அப்படின்னு சொல்ல, அவள பாத்தீங்கன்னா முட்டிக்கால் போட்டு, "ஆமா, நான் தான் பொய் சொன்னேன். நான் குவின் ஃபேமிலியோட மருமக கிடையாது" அப்படின்னு சொல்ல, அங்க உள்ள எல்லாரும் காண்டாயிட்டு இருக்க, இவ பாத்தீங்கன்னா அவளோட ஹேண்ட்பேக்லாம் தூக்கி போட்டுட்டு, "மேடம் என்ன மன்னிச்சிடுங்க. இது தெரியாம பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க, இந்த மேனேஜரும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, "உன்னை யாராவது புல்லி பண்ணுவாங்களா? நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "நான் உங்கள பார்க்கலான்னு தான் இங்க வந்தேன். ஒரு கோஆப்பரேஷன் பத்தி பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். "என்னோட ஃபியான்ஸிய நீ புல்லி பண்ண. உன் கூட என்ன கோஆப்பரேஷன்? இந்த இடத்துல இருந்து இவள தொரத்துங்க" அப்படின்னு சொல்ல, மேனேஜர் அவள கூட்டிட்டு போயிடுறாரு. இப்ப ஹீரோவ பாத்தீங்கன்னா, "என்னாச்சு? ரொம்ப குளிருதா? இங்கேயே நின்னுட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனோட கோட்டெல்லாம் கழட்டி போத்தி விட்டுட்டு ஹீரோயின கூட்டிட்டு போக, இன்னைக்கு நான் செத்தேன் அப்படின்னு இந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்க அந்த மேனேஜர் தான் புடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. இவங்க திட்டினோட அவன் என்ன சொல்றான்னா, "சார் மன்னிச்சிடுங்க. யார் மேடம்ன்றத நான் ஒழுங்கா கண்டுபிடிக்கல. இது தெரியாம தப்பு நடந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவர பாத்தீங்கன்னா, "இதான் உனக்கு லாஸ்ட் டைம் போய் தல" அப்படின்னு சொல்ல, அடுத்து அந்த பொண்ணு தான். இப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, "சார் ப்ளீஸ் வேலைய விட்டு மட்டும் என்ன அனுப்பிச்சிடாதீங்க" அப்படின்னு சொல்ல, "உன்னோட ஆட்டிடியூட் என்ன அப்படின்றத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் பார்த்துட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஒழுங்கா போய் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ட மீட் பண்ணிட்டு கம்பெனி விட்டு போ" அப்படின்னு சொல்ல, அவளும் போயிடுறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு தான் வரா. இப்ப அவன் வந்து என்ன சொல்றான்னா, "நீ எதுக்காக இப்படி வேலைய விட்டு போற? நான் நினைச்சா உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதுக்கு பதிலா நான் சொல்றத நீ செய்யணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உனக்கே இந்த இடத்துல மரியாதை இல்ல. நீ சொல்றது எதுக்காக நான் செய்யணும்" அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு எப்படி உன்னோட பாஸ கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தெரியுமா? உங்க பாஸ் கூட பெட்ல ஒண்ணா இருந்துதான் அவ அவரோட ஃபியான்சி ஆனா. ஸோ அதுக்கான வாய்ப்பு உனக்கும் இருக்கு. நீ வேணா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல, இவள பாத்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹோட்டல் ரூம்ல அவனோட வேலைய பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துல சர்வெண்டோட விஷயத்துல இந்த பொண்ணு தான் வந்துட்டு இருக்கா. இப்ப வந்து, "சார் இந்தாங்க இத குடிங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் இவளோட முகத்த பார்க்காம அத குடிச்சிடுறான். இப்ப அத குடிச்ச உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்க. "நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்ன தான் வேலைய விட்டு தூக்கிட்டேன்ல, இந்த இடத்த விட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ ஹீரோ கிட்ட ஒரு மாரி பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி, "எனக்கு இவ ட்ரக்ஸ் குடுத்துட்டாடா. சீக்கிரமா மெடிசின் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வா" அப்படின்னு சொல்ல, இப்ப அவனும் போக பார்க்குறான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா சாருக்கு யாரோ ட்ரக்ஸ் குடுத்துட்டாங்க" அப்படின்னு சொல்ல, "நானும் வரேன் வா" அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. இப்ப உள்ள வந்து பார்த்தா, ஹீரோ இப்படி ஒரு நிலைமையில இருக்க. "குடு மாத்திரைய" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஹீரோக்கு மாத்திரை குடுத்துட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, "பாஸ் அவள நம்பாதீங்க. அவ உங்க கூட பெட்ல இருந்து தானே உங்களுக்கு ஃபியான்சியானா, அவள விட நான் பெட்டரா இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "சாருக்கு மேடம தவிர வேற எந்த பொண்ணு தொட்டாலும் அலர்ஜி ஆயிரும். இந்த விஷயம் உனக்கு தெரியாதா? சார விட்டு தள்ளி போயிரு. சார் மேடம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணமே அதுதான்" அப்படின்னு அசிஸ்டன்ட் பார்த்தா வச்சு விட, ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இதோட தான் இந்த பார்ட் முடியுது. அடுத்த பார்ட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். பாய்.